ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞரின் சடலத்தை சாலையில் வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். விவரங்கள் என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே வாலிபர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சடலத்தை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த மேட்டு வேட்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவர் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். இவருக்கும் உளியநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தட்சிணாமூர்த்தி நெமிலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தன்னை உளியநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தாக்கி கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர் என்று புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை தட்சிணாமூர்த்தி மற்றும் நண்பர்கள் வீட்டின் அருகே உள்ள வயல்வெளிக்கு சென்றபோது மர்ம நபர்கள் சிலர் 2 சக்கர வாகனத்தில் வந்து அவரை கத்தியை எடுத்து ஓட சரமாரியாக வெட்டி விட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்து இறந்த தட்சிணாமூர்த்தியை கண்ட உறவினர்கள் துடிதுடித்து அவரது உடலை கொண்டு வந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சடலத்தை நெமிலி பணப்பாக்கம் சாலையில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த நெமிலி காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இதனை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் திடீரென 10க்கும் மேற்பட்ட உடலில் டீசலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்கப் போவதாக மிரட்டினர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாவட்ட போலீஸ் எஸ்பி விவேகானந்த சுக்லா, அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கடேசன் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் மொத்தம் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.